ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து வேலூரில் ஒரு பரப்புரையை நடத்தி முடித்தார் இல்லையா? அதுக்கு நம்ம பிக் பாஸ் ஃபேமஸ் ஜூலி பேசின வீடியோ தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த பரப்புரைக்கான தன்னுடைய கருத்தை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல அவங்களுக்கு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து அதுக்கு ஆங்கிரியா இன்னொரு வீடியோவும் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சை அவங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு பண்ணுறது மட்டும் கிடையாது, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு மட்டும் சொல்கிறது இல்லாமல், நீ வந்து வேற ஒரு கட்சியோட பினாமியாக இப்போ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்வாட் அந்த கட்சியும் மென்ஷன் பண்ணி இப்போ நம்ம ஜூலியை திட்டிட்டு வராங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய செலிபிரிட்டிஸுமே இன்னைக்கு ஜூலியை தப்பாக தான் பேசிட்டு வராங்க. ஏன்னா தாவேகா தலைவருக்கு நீங்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, போடாத போங்க, ஆனால் அவர் என்ன பேசினாரு, நீங்கள் என்ன அதுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறேங்கிற பேரில் அது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் பேசினதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இப்போ வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னதா தாவேகா தலைவர் விஜய் வந்து வேலூர்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய கொள்கைகளை அறிவிச்சது மட்டும் கிடையாது, அதில் ஒரு சின்ன ஒரு குட்டி கதையையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான காலம் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த தாவேகா வந்து இந்த அரசியலுக்கு புதுசு தான், ஆனால் நாங்கள் வந்து அந்த அரசியலோட தன்மையை முன்ன புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கல. உண்மையாக அந்த அரசியலுக்கு அந்த அரசியல் செயல்பட என்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன கதை மாதிரி. ஒரு காளமாடுக்கு ஒரு சின்ன பையன் அது பசியில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புல்லை நீட்டுனா அது சாப்பிட்டுட்டு அது சாதுவாயிடுச்சு. ஆனால் மற்றவங்க வந்து அது வந்து இது இல்லை, இது கோவத்தில் இருக்குது, இல்லை அது வந்து யாரோ கொல்ல போகுது, அந்த மாதிரி தேவையில்லாத கதை கட்டி விட்டுக்கிறாங்க. ஆனால் அது உண்மையாலே பசியில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு தெரியுது. சின்ன பையன் அந்த புல்லுக்கட்டு அப்படிங்கிறதுலாம் அவங்க தாவேகாவையும் அவங்களுடைய கொள்கைகளை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அரசியலுக்கு புதுசாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கை வந்து இன்னைக்கு அடிப்படை தேவையை மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரோட அந்த நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டாக அந்த ஸ்டோரியில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆனால் அது இல்லாமல் இந்த பப்ளிசிட்டி பைத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டை வந்து மீட்டெடுத்து இன்னைக்கு தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், அது இன்னைக்கு நல்லபடியாக ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ இவங்க ஒருத்தர் மட்டுமே கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டை மீட்டு தமிழகத்துக்கு கொடுத்த மாதிரியும், அதை வந்து இன்னைக்கு தாவேகா தலைவரான விஜய் வந்து மறுபடியுமே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கதை சொல்கிறீங்க, ஒரு சின்ன பையன் வந்தால் மாடு வந்து ஜல்லிக்கட்டு காலை வந்தது, அதுக்கு நான் புல்லுக்கட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ நான் போய் புல்லுக்கட்டை கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணி மைனர் பசங்க கிட்ட ஏதாவது ஆயிடுச்சுன்னா தேவையில்லாமல் அர்த்தமற்ற மீனிங்கு, அவர் என்ன சொன்னார் அதை நீங்கள் என்ன மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டு அதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ரொம்ப குத்தி பேசுகிற மாதிரி ஒன்று விஷயம் சொல்லியிருந்தாங்க. 50-50ஆகவே இருக்கட்டும், 500 ஆக வேண்டாம், உங்களால் நிறைய மைனர் பசங்க கெட்டு போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் எழுந்ததை தொடர்ந்து அதுக்கு ஜூலி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை மட்டும் மிரட்டுங்க, என்னை மிரட்டுறதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, என்னை மட்டும் நீங்கள் மிரட்டுங்க, நான் வந்து ஒன்று என் வீட்டில் இருப்பேன் இல்லை என்னுடைய ஆஃபீஸில் இருப்பேனே தவிர என்னை சார்ந்தவங்களையோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஹஸ்பண்டை மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க, உங்களால் என்ன பிடுங்க முடியுமோ நீங்கள் பிடுங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆங்கிரியாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் இணையதளத்தில் ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா தயவு செய்து இன்றைக்கி நீங்கள் பிக் பாஸ் மூலமாக தானே பிக் பாஸ் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேம் ஆனீங்க. பிக் பாஸ்ல ஒரு ட்ரெண்ட் செட்டு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 சீசனாக ஒரு ட்ரெண்ட் செட் இருந்திருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்திருப்பாங்க, இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஆரம்பத்திலேயே 10 to 20 டேஸில் எலிமினேட் ஆகி போயிடுவாங்க. ஆனால் புதுசாக ஒரு ட்ரெண்டை கொண்டுட்டு வராங்க பார்த்தியா,
அவன் தான் இன்னைக்கு வந்து டைட்டில் வின்னர் இல்லை ஒரு மாஸ் பேக்ரவுண்டாடியும் வெளியில் போகிறான். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே சீசன் 1ல் அவமானப்பட்டது பத்தாதுன்னு மறுபடியும் இன்னொரு சீசனில் உள்ளே போய் அதுலேயும் அவமானப்பட்டு தான் வெளியில் வந்தீங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் ஃபேம் தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மேலும் மேலும் உங்கள் பப்ளிசிட்டிக்காகவும் யாரோ கொடுக்குற அந்த காசுக்காகவும் இப்படி தப்பாகவும் கீழ்த்தரமாகவும் தயவுசெய்து நடந்துக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கும் தாமரைக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுல்ல, அதே மாதிரி இப்போ ஜூலியோட இந்த கருத்துக்கு அவரும் வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து அரசியலை பற்றின முழுமையான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அந்த கருத்துக்களோ இல்லை விமர்சனங்களோ பண்ணுறதை நிறுத்திடுங்க. அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு நுணுப்பான விஷயம். இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் அதுக்கு கருத்தோ இல்லை எதிர்வினையோ ஆற்ற முடியுமே தவிர அதை பற்றின புரிதல் இல்லாத யாராலையுமே அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இன்னைக்கு அதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய முழுமையான புரிதல் இல்லாமல் அதை பற்றின பேசுறது ரொம்ப தவறான விஷயம். அதுவும் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை சொல்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து யாருக்கோ யார் சொல்லியோ பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது தப்பாக வந்து கன்வே ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் ஷூட் பண்ணுங்கள், இல்லை வேற எது வேணாலும் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஷோக்கு நீங்க ஜட்ஜா கூட போகலாம், இல்லை நீங்க ஏதாவது ஃபிலிம்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணலாமே தவிர நீங்க இந்த மாதிரி ஒரு இப்போ சென்சிட்டிவா போயிட்டு இருக்கிற விஷயங்களை எடுத்து நம்ம பேசலாம், நம்ம பப்ளிசிட்டி ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியை தயவு செய்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஓட் பண்ணலாம், இல்லைன்னா ஓட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஓட்டுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, 18 above ஆனால் எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்கு தெரியாத புரிதல் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம கருத்து தெரிவிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து யாராவது ஒரு 4 பேருக்காவது உங்களுடைய கருத்துக்கள் போய் நல்ல விதமாக சேரணும். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரியும் வன்முறையை கிளப்புற மாதிரியும் தான் இருக்குது. நீங்கள் பேசுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அர்த்தமில்லாத வார்த்தைகளும் அர்த்தமில்லாத கருத்துக்களும் எதுக்காக? நீங்கள் வந்து ஒன்று ஃபேமஸ் ஆகணுங்கிற பப்ளிசிட்டிக்காக பேசியிருப்பீங்க, இல்லை உங்களை கண்டிப்பாக யாரோ பேச வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இதை 2 தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு அரசியல் மேலேயும் மக்கள் மேலேயும் ஒரு கவலை இல்லை அனுதாபம் இருந்திருந்தா கண்டிப்பா இதுக்கு நீங்க சொல்லியிருக்க வேண்டிய அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப ஒன்று பாசிட்டிவா இருக்கும், இல்லை நெகட்டிவா இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாம நீங்க ஒரு கட்சியோட தலைவரை வந்து விமர்சனம் பண்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஒரு தவறான விஷயங்களா போறதை விட நிறைய பேருக்கு இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும் அப்படிங்கிறதா இதுல முக்கியமான விஷயமே.